ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க. அவ்வளோதாங்க, வீடியோக்குள்ளே போகலாங்க. மார்னிங் எப்பயும் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுந்து கஞ்சி தாங்க செஞ்சேன். அதையும் குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு தன்னைக்கொட்டை அவரைக்காய் பொரியல் செய்யலாம் தாங்க இருக்கேன். ஸோ அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தன்னைக்கொட்டை ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருந்தேன். இதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவரைக்காய் பாருங்கள், இந்த ஊர் அவரைக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த பட்டையாக இருக்கும்ல, அந்த அவரைக்காய்லாம் ரொம்ப ரேராக தாங்க கிடைக்கும். அவரைக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு செப்ரேட்டாக வேக வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ நான் பொரியல் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ அவரைக்காவையும் தன்னைக்கொட்டையும் தனித்தனியாக வேக வச்சுட்டு இப்போ வெங்காயம் தக்காளி போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பொரியல் மாதிரி தாங்க இது. ஸோ இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த தன்னைக்கொட்டை நம்ம வேக வச்சோம்ல, அந்த தண்ணி நான் செப்ரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இது போட்டுட்ட பின்னாடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தனியாத்தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் 3த்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணிலாம் சேர்க்கக்கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கடலத்தூள் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு இது. நெக்ஸ்ட்டு ரசம் வைக்க தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த தன்னைக்கொட்டை வேக வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். அதில் தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் மிளகு சீரகம் போட்டு ரசம் வச்சாச்சுங்க. தேவைன்னா நம்ம புளியும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு லன்ச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ரித்திகை கூப்பிட தான் போயிருந்தோம். இந்த பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு தான், தூரிகா. ஸோ அவளும் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. ஸோ அவள் பாருங்கள் டான்ஸ் எப்படி ஆடுவான்னு. டான்ஸ் ஆடு தூரிகானா டான்ஸ் ஆடுவாள். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இந்த பக்கம் பாருங்க சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. அவள் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிடாம என்கிட்ட தான் வந்துட்டுருக்கா. ஸோ ரித்திகை கூப்பிட வந்தாங்க. ஸோ ரித்திகை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டு வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தாங்க. இது பச்சை வேர்க்கடலை தான். ஸோ அவருக்கு எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பார்த்துட்டான்னா கண்டிப்பாக வாங்கிடுவார். ஸோ இது பச்சையாக சாப்பிடாம இந்த கிளைமேட்டுக்கு பச்சையாக சாப்பிட்டா செட் ஆகாதுன்னு வேக வைக்க தாங்க போகிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா வேக வச்சு கொடுக்கலான்னு அதுக்கு தான் வேக வச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஊர் வேர்க்கடலை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 3 கொட்டை 4 கொட்டை சேர்ந்தாப்பில் தாங்க இருக்கும். நம்ம ஊர் வேர்க்கடலை மாதிரி இருக்காதுங்க. கலரும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன். ஸோ இந்த பாருங்கள் 3 கொட்டை பாருங்கள் இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ரித்திக்கு புக்கு நோட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தது இன்னும் ஷீட்டு போடாமல் அப்படியே தாங்க வச்சுருந்தோம். என்னென்னா நீங்கள் நினைப்பீங்க ஸ்கூல் ஓப்பன் ஆகி 2 மந்த் ஆகிடுச்சி, இப்போ தான் புக்குக்கு நோட்டுக்கெலாம் ஷீட் போடுறீங்கன்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு கிளாஸ் பேசிக் என்னென்ன கற்றுக்கணுமோ அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு நோட் புக் மாதிரி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதை தாங்க இவ்வளோ நாளாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Bye bye.